कल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बिके देवि नारायणि नमोऽस्तुते। सशङ्खचक्रं सकिरीटकुण्डलं सपीतवस्त्रं सरसीरुहेक्षणं सहारवक्षस्थलशोभिकौस्तुभं नमामि विष्णुं शिरसा चतुर्भुजम्। சௌந்தர்ய லஹரியில 100 ஸ்லோகம் இருக்கு. அதுல முதல் 41 ஸ்லோகங்கள் ஆனந்த லஹரின்னு சொல்லுவார். அது முழுக்க மந்திர சாஸ்திரம், அம்பாளை பத்தி சொல்லக்கூடியதான மந்திர சாஸ்திரம். அந்த மந்திர சாஸ்திரத்துல ஒரு விசேஷம் என்னன்னா, அது அம்பாளை மட்டும் சொல்லல, கிருஷ்ணனையும் சொல்றது அப்படின்னு அதுக்குள்ள பூந்து நமக்கு ஒரு மகாத்மா அதை அனுகிரகம் பண்ணியிருக்கார். அப்படிப்பட்டதான அந்த கிரந்தத்துக்கு கோபால சுந்தரின்னு பேர். நாமெல்லாம் சௌந்தர்ய லஹரின்னு அம்பாளை பத்தி தான் பேசுறது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். அது அம்பாளை பேசுறது, அதுல சந்தேகம் இல்லை. அம்பாளோட இல்லாம மகாவிஷ்ணுவையும் சொல்றது, கிருஷ்ணனுடைய ஒரு வடிவத்தையும் சொல்றது அப்படின்னு அதுக்குள்ள பூந்து அதனுடைய அர்த்தத்தை விசேஷமா சொல்லியிருக்க. சௌந்தர்ய லஹரி எல்லாருக்கும் தெரிஞ்ச கிரந்தம் தான். ரொம்ப பேருக்கு நூற்றுவான ஸ்லோகங்கள் 100 தான். ஆனா அந்த ஸ்லோகங்கள் கிருஷ்ணனை எப்படி சொல்றத, கிருஷ்ண தத்துவத்தை எப்படி சொல்றத, அத அந்த ஸ்லோகத்தை பிரிக்காமல் மாத்தாமல் அப்படியே அந்த ஸ்லோகங்களுக்குள்ள இந்த அர்த்தம் வருதுன்னு ஒரு மகாத்மா காட்டியிருக்கார். அவர் சாட்சாத் கிருஷ்ண உபாசகர். கோபால சுந்தரி மந்திரத்தை அவர் தியானம் பண்றவர். அப்படிப்பட்டதான அந்த கோபால சுந்தரி மந்திரத்தை சொல்ற மகாத்மா அவருக்கு கோபால சுந்தரின்னு அந்த புஸ்தகத்துக்கே பேரு வச்சார். அது எப்படி அதை சொல்றதுன்னு கொஞ்சம் நம்ம பார்ப்போம். அதுல முதல்ல அந்த ஸ்லோகத்துக்கு அம்பாள் பரமா என்ன அர்த்தம், அதுக்கப்புறம் விஷ்ணு பரமா அது எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கணும். எல்லா ஸ்லோகங்களும் பார்க்க முடியாது. ஏன்னா 100 ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லணும்னு ஒரு 2-3 மாசம் அதுலயே உழைக்கணும். ஒரே மணி நேரத்துல என்ன நமக்கு இப்படி ஒரு தத்துவம் இருக்குன்னு காட்டணுங்கிறதுக்காக சத்குருனுடைய ஒரு எண்ணம். அது என்ன, நம்ம நாட்டுல வேதங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு ஸ்தோத்திர பரியந்தம் இருக்கிற கிரந்தங்கள்ல எல்லோருடைய மனசையும் கவர்றா போலையும் நாம் நல்ல வழியிலேயே இருந்து பகவானை அடையறதுக்காகவும் வழிகள் இருக்கு. அதை காட்டணும். வழியை காட்டியாச்சுன்னா அவாவா அவளுக்கு எந்த வழி பிடிக்குமோ அந்த வழியில பகவானை அடைவா. ஆனா பகவானை நம்ம அடையறதுக்கு நமக்கு வேண்டியது என்ன, ஸ்ரத்தா பக்தி. ஸ்ரத்தான்னு இருந்ததையானால் நிச்சயமாக நாம் அதுல ஈடுபடுவோம். சின்சியரிட்டின் அப்ரோச் இருக்கணும். அப்புறம் மனுஷனுக்கு அந்த மனசு உருகிற மாதிரி இருக்கணும். வெண்ண மாதிரி உங்க மனசு நவநீதமா இருக்குமையானால் அதுல பகவானுடைய பாதங்கள் நன்னா படியும். ஒரு தடவை நீங்க நினைச்சிட்டா அந்த பாதங்கள் உங்க மனசுல படியும். படிஞ்சதுமே அந்த மனசு வேற எங்கேயும் ஓடாது, பகவானிடத்திலேயே நிற்கும். அப்படிப்பட்டதான ஒரு பக்தி. இந்த ரெண்டையும் சொல்றதுக்காகத்தான் நம்ம சாஸ்திரங்கள்லாம் வந்திருக்க. அதுல அந்த கிருஷ்ண பக்தியும் அம்பாளுடைய பக்தியோட சேர்த்து கிருஷ்ண பக்தியும் சேர்த்தா சக்கப்பிரதமன் பண்ணும் பொழுது அந்த அழகான பாலினுடைய திதிப்பும் அதோட விசேஷமாக அந்த பலாப்பழத்தினுடைய சுவையும் கிடைச்சு அது என்ன ஆனந்தம் அப்படின்னு ரசிக்கிறீளோ அது மாதிரி ரசிக்கிறா போல பண்ணி வச்சிருக்க. அதுல சில ஸ்லோகங்களை பார்ப்போம். முதல் ஸ்லோகம், சிவசக்தியா யுக்தோ யதி பவதி சக்த பிரபவிதும் ந சேதேவம் தேவோ
நகலு குசலஸ்பந்திதுமபி அதஸ்த்வாமாராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதிபிரபி பிரணந்தும் ஸ்தோதும் வா கதமகிருத புண்ணிய பிரபவதி. சிவஹ சக்தியா யுக்தா, சிவன் பரமேஸ்வரன் சக்தியோட கூடி இருக்குமேயானால் சக்த பிரபவிதும், எல்லா செயலும் பண்றதுக்கு அவரால் முடியும். உலகத்தை படைக்கணும், உலகத்தை காப்பாற்றணும், உலகத்தை அழிக்கணும், மறுபடியும் உலகத்தை தயார் பண்ணணும், உங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும், இவைகள்லாம் பண்ணணுமேயானால் அவருக்கு ஒரு சக்தி வேண்டாமா? அந்த சக்தி அம்பாள். அம்பாளோட சேர்ந்திருத்தா தான் எல்லா காரியமும் ஆகும். இது நம்ம சாதாரணமா மேலோட பார்த்தா தெரிகிற அர்த்தம். இந்த சக்திங்கிறது என்ன? இப்ப இந்த கரண்ட் இருக்க, பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் சேர்ந்தா தான் பல்ப் எரியும். வெறும் நெகட்டிவ் மட்டும் இருந்தாலும் பாசிட்டிவ் மட்டும் இருந்தாலும் ஒன்னும் ஆகாத. ஆகையால் ரெண்டும் வரணும். அதே மாதிரியே சிவனும் சக்தியும் சேரணும். அப்பதான் எல்லா காரியமும் ஆகும். அப்படிப்பட்டதான அம்பாளை நாம் நினைக்கணுமேயானால் பல பிரிவைகள்ல புண்ணியம் பண்ணி இருக்கணும். புண்ணியம் பண்ணாத போனா இந்த பக்கம் வர முடியாது. அவனுக்கு எத்தனையோ வழி இருக்கு. ஆத்திலேயே உட்கார்ந்து டிவி பார்க்கலாம், சினிமாக்கு போகலாம், பீச்சுக்கு போகலாம், பொழுத வேஸ்ட் ஆக்கலாம். ஆனா இது போல வந்து வரணும்னா பல பிரிவைகள்ல பகவத் அனுகிரகம் வேணும். அதுல சந்தேகம் இல்லை. கதம் அகிருத புண்ணிய பிரபவதி அப்படின்னு ஆச்சாரியால் சொல்லியிருக்கார். இந்த இடத்துல சக்தின்னா நமக்கு கண்ணுல பார்க்கிற சக்தி, காதுல நடக்கிற, காலில் நடக்கிற சக்தி, வயத்துல நீங்க ஜீரணம் பண்ற சக்தி, இவைகள்லாம் டோட்டலா சேர்ந்ததுன்னா ஆத்யா சக்திங்கிறோம். எல்லா சக்தியும் அங்கெங்கே அங்கெங்கே அந்தந்த வேலை செய்யறது. அதே போலயே இவர் என்ன பண்றார்? சிவசக்தியாயுக்தா அப்படின்னு சிவகாங்கிற பதத்துக்கு மங்களம்னு அர்த்தம். ஸ்வஸ்ரேயசம் சிவம் பத்ரம் கல்யாணம் மங்களம் சுகம், ஆஸ்பிஷஸ்னஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த சிவனானவன் சக்தியாயுக்தா, அந்த சிவன் மங்களமாக இருக்கக்கூடியது. தெய்வதம் தேவதா நாம் ச மங்களம் மங்களா நாம் ச அப்படின்னு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல மங்களத்துக்கெல்லாம் மங்களம் என்ன? மகாவிஷ்ணு ஸ்வரூபம். அந்த கிருஷ்ணஸ்வரூபம் இருக்க, நீங்க நினைச்ச மாத்திரத்தினால எல்லா மங்களையும் கொடுக்கும். சோ சிவகாங்கிற சப்தத்துக்கு கோபாலன்னு அர்த்தம். மகாவிஷ்ணு கிருஷ்ணஸ்வரூபம்னு அர்த்தம். சக்தியாயுக்தா, இந்த மந்திரம் சக்தியாயுக்தா அம்பாளுடைய பஞ்சதசாட்சரிய மந்திரத்தோட சேருமையானால் அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த லோகத்துல சுகத்தையும் கொடுக்கும், மேல் லோகத்துல சுகத்தையும் கொடுக்கும், முக்தியும் கொடுக்கும். ஆகையால் சிவஹா சக்தியாயுக்தா அப்படின்னு என்ன அர்த்தம்? மங்களமான கோபால மந்திரம் பஞ்சதசாட்சியான சுந்தரி மந்திரத்தோட சேருமையானால் அது என்ன ஆகுது? கோபால சுந்தரி மந்திரம் ஆறுது. ஆகையால் சிவஹ சக்தியாயுக்தோ எதி பவதி சக்த பிரபவிதும். என்னது? போக ஸ்வர்க அபவர்கதா. மனிதன் தான் இப்பெல்லாம் எல்லா சுகங்களையும் அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கு. எல்லோருக்கும் தான் ஆசை இருக்கு. உயிரோட இருக்கிற பர்யந்தம் யூ மஸ்ட் பி ஹாப்பி. அந்த ஹாப்பினஸ்க்காகத்தானே காலம் இருந்து இங்கேயும் அங்கேயும் அலையிறள், காசுக்காக சம்பாதிக்கிறதுக்காக அலையிறள். நல்லது சாப்பிடணும், நல்லது கேட்கணும், நல்லதே பார்க்கணும், மனசுக்கு பிடிச்சதே வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கள. எதுக்கு? உங்களுக்கு சந்தோஷம் வரணுங்கிறதுக்காக. சோ போகம். அந்த போகத்தோட மட்டும் இல்ல, ஸ்வர்க்கமும் வேணும். ஆஃப்டர் டெத் கூட நம்ம சௌக்கியமா இருக்கணும். அந்த ரெண்டும் போருமா? மறுபடியும் இந்த சம்சாரத்துல பிறக்கப்படாது. அபவர்க்கம். சோ அந்த மூணையும் கொடுக்கக்கூடியதான வல்லமை எப்படி இருக்கும்? சிவஹா சக்தியாயுக்தா, கோபால மந்திரம் சுந்தரி மந்திரத்தோட சேருமையானால் எதி பவதி சக்த பிரபவிதும். உலகத்தை உண்டு பண்றதுன்னு இங்க அர்த்தம் இல்ல. உங்களுக்கு போகத்தை கொடுக்கணும், ஸ்வர்க்கத்தை கொடுக்கணும், அபவர்க்கத்தை கொடுக்கணும். அப்படி இல்லாம தனித்தனியா இருந்தா பிரயோஜனம் இல்லை. ஆகையால் எல்லோருமே, தேவதைகள் எல்லோருமே இந்த மந்திரத்தை உபாசிக்கிறா அப்படின்னு இந்த மந்திரம் இருக்குன்னு நமக்கு தெரியணுமே. ஏனால் அப்ப ஏதோ எங்கேயோ இதுன்னு இல்லை. அது போல ஒரு மந்திரம் நமக்கு இருக்கு.
நாம இதை உபாசிக்கணும்னு தெரியணுமையானாலே கதமகிருத புண்ணிய பிரபவதி அப்படின்னு இதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஏதோ இவரிஷ்டமா வியாக்கியானம் பண்றது இல்ல, இது மகாகால சம்ஹிதையில் இருக்க. கதாச்சிதாத்யா லலிதா பும்ரூபா கிருஷ்ண விக்கிரஹா. கதாச்சித் ஒன்ஸ் அப்பான் அ டைம் என்னாச்சு, ஆத்யா லலிதா அம்பாள் பார்த்தாளாம், பும்ரூபா பும்ரூபத்தை எடுத்துக்கணும்னு நினைச்சா. ஏன் ஸ்திரீகளா இருக்கிறவ அந்த டான்ஸ் நாட்டியம் ஆடுற காலத்துல இல்ல ஒரு டிராமால என்ன பண்றா, ஸ்திரீகள் புருஷால வேஷம் போட்டுக்கிறது, புருஷா ஸ்திரீ வேஷம் போட்டுக்கிறது, இப்படி எல்லாம் பண்றாளோ இல்லையா? அதே மாதிரி அம்பாளும் பார்த்தாளாம், ஜனங்களை உத்தரணம் பண்றதுக்கு இப்படி ஒரு வேஷம் பண்ணுவோம் அப்படின்ட்டு அழகான வேஷத்தை எடுத்தாலாம். பும்ரூபா கிருஷ்ண விக்கிரஹா வேணுநாத சமாரம்பாத் அகரோத்விவசம் ஜகத். என்ன பண்ணினாலாம், வேணுநாத சமாரம்பாத் அந்த புல்லாங்குழலை ஊதினாலாம். அந்த புல்லாங்குழல் ஊதினத்தினால என்ன, உலகத்தை எல்லாம் விவசமாக்கி விட்டார். ஸ்திரைணம் ஸ்திரைலோக்கிய ஜாதானாம் காமோன்மாதைக ஹேதவே வம்சீதரம் கிருஷ்ண தேகம் சகாரத்வாபரே யுகே. கிருஷ்ண சரீரத்தை உண்டு பண்ணி வம்சீதரம், வம்சீதரம் புல்லாங்குழல ஊதி. அந்த ஊதலத்துல என்ன விசேஷம் இருக்குன்னா, நம்ம எதுவுமே காது வழியாகத்தான் நல்லதெல்லாம் போறது. கண்ணு வழியாக ஊர்ல இருக்கிற வம்ப பார்க்கிறேள், கண்ணு வழியா நல்லது இல்லை. ஆனா நல்லது வரணுமையானால், குரு பிரசாதம் வரணுமையானால், அவரிடத்திலிருந்து நல்ல வார்த்தை நம்ம கேட்டு இதயத்துக்குள்ள போகணுமையானால் அது காது வழியாகத்தான் போகும். ஆகையால் தான் நம்ம காதை என்ன சொல்றோம், தெய்வீ சம்பத்துன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படிப்பட்டதான காது வழியாக நமக்கு நல்லது ஏற்படணும் என்பதற்காக அவருக்கு என்ன, வம்சீதரம் கிருஷ்ணதேகம், வம்சீதரனாக கிருஷ்ணதேகம் சகாரத்வாபரே யுகே, துவாபர யுகத்துல பண்ணினாலாம் அப்படின்னு முதல் ஸ்லோகத்துக்கு சொன்னார். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்லோகத்துல தனு பௌஷ்பம் மௌர்வி மதுகரமயி பஞ்சவிசிகாஹ வசந்த சாமந்தஹ மலயமய மருதாயோ தனரதஹ ததாபி ஏகம் சர்வம் ஹிமகிரிசுதே காமபி கிருபாம் அபாங்காத்தே லப்த்வா ஜகதிதமனங்கோ விஜயதே. இந்த ஒரு ஸ்லோகம் பாருங்க, அம்பாளை விசேஷமாக சொல்றது. உலகத்துல மன்மதன் இருக்கான் பார்த்தேளா, அந்த மன்மதனுக்கு மன்மதன் என்ன பண்றான் தெரியுமோ, நான் உலகத்தில் இருக்கிற எல்லோருடைய மனசையும் கலக்கி விட்டுறான். புருஷாளுக்கு ஸ்திரீகளிடத்துல, ஸ்திரீகளுக்கு புருஷாளத்துல ஒவ்வொருத்தருக்கும் அட்டாச்மெண்ட் வரா போல பண்ணிவிடுறானா மன்மதன். இந்த சக்தி அந்த மன்மதனுக்கு எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது அவனுக்கு? உலகத்தில் இருக்கிறவாள்லாம் மோகிக்கும்படி பண்றாளா? அவனிடத்துல ஏதாவது ஸ்பெஷல் அப்பரேட்டஸ் ஏதாவது இருக்கா, விசேஷமான எல்லாம் இருக்கா அப்படின்னு யோஜனை பண்ணி பார்க்கிறார். இல்ல. ஆனா எப்படி இருக்குன்னு, தௌனு பௌஷ்பம், அவனுக்கு வில்லு இருக்கு. அந்த வில்லு எப்படி வந்தது தெரியுமோ, புஷ்பத்தினால ஏற்பட்ட வில்லாம். அது என்ன விசேஷம்னா, காலம்பரை போட்டா சாயங்காலம் வாடி போயிடும். புஷ்பங்கள்லாம் பாருங்க எதுவும் தனிச்சு நிக்காது. வில்லுன்னா எப்படி இருக்கணும் சார், அது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும், இரும்புனாலேயோ மூங்கில்னாலேயோ பண்ணப்பட்ட இருக்கணும். அப்பதான் அந்த டார்கெட்டை போய் அடிக்கிறா போல இருக்கும். ஆனா இந்த மன்மதனுடைய வில்லு இருக்கு பார்த்தீங்களா, தனு பௌஷ்பம். அப்புறம் அதுக்கு 4 கயிறு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பவுக்கு கட்டக்கூடியதான கயிறு இருக்க, அது எப்படி மதுகரமயி, வண்டுகள்லாம் வரிசையா நிக்கிறதாம். அது என்ன ஆகினார், யாராவது ஒருத்தர் பெரிய பெரிய காத்தடிச்சாலோ யாரோ வீசினாலோ என்ன ஆகினார், ஓடி போயிடும் வண்டு. ஆனா அப்படிப்பட்டதான வண்டை வரிசையாக அந்த பவுக்கு ஸ்ட்ரிங்கா வச்சுட்டு இருக்காராம். அதுக்கு மதுகரமயி, அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் பாருங்க. அதோட மட்டும் இல்ல, பஞ்சவிசிகாஹ, அவருக்கு பானங்கள் எத்தனை இருக்கு, ஹவு மெனி ஆரோஸ் எஸ், 5 தான். அந்த 5 பானங்களும் எப்படின்னு, எல்லாம் புஷ்பத்தினால வர பானங்கள், கூர்மையாக எல்லாரும் அடிக்கக்கூடியதான பானங்கள் இல்லையா. அது எது, அரவிந்தமசோகஞ்ச சூதஞ்ச நவமல்லிகா நீலோத்பலம் ச பஞ்சைதே பஞ்சபாணஸ்ய சாயகாஹ. தாமரப்பூ, அசோகப்பூ, மல்லிப்பூ, அப்புறம் மாம்பூ, அல்லிப்பூ, இப்படிப்பட்டதான 5 புஷ்பம். இந்த புஷ்பத்தினால அடிச்சா யாருக்காவது வலிக்குமா?
கட்டையால் அடிச்சா வலிக்கும், இரும்பால் அடிச்சா வலிக்கும். புஷ்பத்தை தான் போடுறான். ஆனா அந்த புஷ்பமும் நம்பர் லிமிட்டெட், 5 தான். பஞ்சவிசிகாஹ. சரி, இவருக்கு அட்வைசர் யாரு? மலை வசந்த சாமந்தஹ. வசந்த காலம், தென்றல் காத்து. அது அந்த வசந்த காலம் இருக்கே, அவர் தான் ஹெல்ப் பண்றவரா. மலையமருதா யோதன ரதா. யுத்தம் பண்றதுக்கு ஒரு தேர் இருக்கே, அந்த தேர் என்ன? தென்றல் காத்து அந்த சமயத்துல தான் இருக்கும். இப்படி இருந்த போதிலும் ததாப்யேக சர்வம் ஹிமகிரிசுதே காமபி கிருபாம் அபாங்காத்தே லப்த்வா. இருந்த போதிலும் அம்மா, அது என்னமோ தெரியல, உங்களுடைய கட்டாட்சத்தை, உங்க கண்ணுல இருந்து வரக்கூடியதான கட்டாட்சத்தை அவன் அடைஞ்சான். அதனால என்ன? முனீன அபாங்கத்தை லப்த்வா ஜகதித மனங்கோ விஜயத்தே. இப்படிப்பட்டதான மன்மதன் இவர் தான் அவருடைய சரஞ்சாம. அப்படி இருந்த போதிலும் உலகத்தை எல்லாரையும், முனிவரா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், எல்லாருடைய மனசையும் கலக்கி விடுறானே. இதெல்லாம் உன்னுடைய கருணா கட்டாட்சம், உன்னுடைய கண்ணுக்கு இருக்கக்கூடியதா, பார்வைக்கு இருக்கக்கூடியதான சக்தி அப்படின்னார். இது சௌந்தர்ய லஹரியில நம்ம சாதாரணமா பார்க்கக்கூடியதான அர்த்தம். ஆனா இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லியிருக்காரு தெரியுமோன்னு நம்ம கோபால சுந்தரி கர்த்தா இங்க பாருங்க. பார்வதி பரமேஸ்வரால் அவ 2 பேரும் ஒருத்தர் அடையணும்னு தபஸ் பண்ணினா. பரமேஸ்வரன் அவர் தட்சிணாமூர்த்தி கோலமா உட்கார்ந்து விட்டார். அம்பாள் பார்வதி தாட்சாயணி உருவத்தை எடுத்துண்டு அதை தான் யஜ்ஞத்துல, தட்சருடைய யஜ்ஞத்துல எரிச்சுண்டு ஹிமவானுக்கு பொண்ணா பிறந்தா. பிறந்த பிறகு என்னாச்சுன்னு, பரமேஸ்வரனும் ரொம்ப தபஸ் பண்ணிட்டு இருக்கார், பார்வதியும் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. பார்வதி பண்ணக்கூடியதான தபஸ் எதுக்கு? பரமேஸ்வரனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தபஸ் பண்றார். பரமேஸ்வரன் என்ன பண்ணிட்டு இருக்கார்? பார்வதியை கல்யாணம் பண்ணின்னு தபஸ் பண்ணிருக்கார். இது என்ன சார் ரொம்ப இருக்கு? ஒருத்தர் பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே, யார் வேண்டான்னு சொன்னார். அப்படி இல்ல, பெரியவா சேர்ந்து பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணார்? பரமேஸ்வரன் அடையணும்னு பார்வதியும், பார்வதியை அடையணும்னு பரமேஸ்வரனும் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். எப்படி பண்ணிட்டு இருக்கா? பார்வதியை அவங்க அம்மா சொன்னாலாம், உங்களதெல்லாம் ரொம்ப சுகுமாரமான சரீரம், இந்த சரீரம் தபஸுக்கு உதவாதுமா, ஆகையால் தபசு பண்ண வேண்டாம் அப்படின்னு பார்வதிய அவங்க அம்மா சொன்னார். உமேதி மாத்ரா தபசா நிஷித்தா பశ్చాதுமாக்கியம் சுமுகி ஜகாமா. அந்த ஹைமவதி அவங்க தபஸ் பண்ணணும், பரமேஸ்வரனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக மேரேஜ் அரேஞ்ச் ஆகணும்னு தபஸ் பண்ணணும்னு பார்த்தா அந்த அம்மா சொன்னாலாம், இந்த பாரு உன்னுடைய சரீரம் தபஸுக்கு உதவாது, வேண்டாம்னு சொன்னாலாம். சோ ஃப்ரம் தட் மொமெண்ட் ஷி வாஸ் நோன் ஆஸ் உமா. அதுக்கு முன்னால ஹைமவதின்னு தான் பேரு. உமேதி மாத்ரா தபசா நிஷித்தா. உமான்னு அம்மா தபஸ் பண்ண வேண்டாம்னு சொன்னதுனால உமான்னு ஆச்சு. பரமேஸ்வரன் என்ன பண்ணார்? கேனாபி காமேன தபஸ்சசாரா ஸ்வயம் விதாதா தபஸப்பலானாம். உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் தபஸுடைய பலத்தை கொடுக்கக்கூடியதான பரமேஸ்வரன் தானே தபஸ் பண்ணிட்டு இருக்கார். எதற்காக பண்றான்னு உலகத்துல யாருக்கும் தெரியலையா. கேனாபி காமேன தபஸ்சசாரா. இப்படி 2 பேரும் தபஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பரமேஸ்வருடைய மனச அம்பாள் இடத்துல போகணும். எப்படி போகணும்? 5 நெருப்புகளை நடுவுல வச்சுண்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கார் அவர். ஆனா அவருக்கு அந்த தபஸ்ல இருந்து குறைஞ்சு அம்பா இடத்துல போகணுமே ஆனால், மனசு செல்லணுமே ஆனால், தபஸ்ல இருந்து கீழே அம்பாளை லோக கல்யாணத்துக்காக அவன் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு எப்படி பண்றது? ஓஹோ சொன்னாளா, மகாவிஷ்ணுடைய அனுகிரகம் வேணும்னு நினைச்சாளாம். அந்த கிருஷ்ணானுகிரகம் இருந்தா தான் இது நடக்கும் என்கிறதை பார்த்து இவ கல்யாணம் பண்ணிட்டா தான் லோகக்ஷேமம் ஏற்படும். அதுக்கப்புறம் சுப்பிரமணிய சுவாமி பிறப்பார். பிறந்தா அதற்கு பிறகு மற்ற ராட்சசால சூரபத்மன் போன்ற ராட்சசாலாம் ஹதமாவா. ஆகையால் லோகக்ஷேமத்துக்காக பார்வதி பரமேஸ்வராளுடைய விவாகம் ஆகணுங்கிறதுனா பரமேஸ்வருடைய மனசு மாறணும்னா என்ன பண்ணணும்? மகாவிஷ்ணு அனுகிரகம் வேணும். அதுக்காக மகாவிஷ்ணுவை பிரார்த்திக்கும் பொழுது மகாவிஷ்ணு சரி பரமேஸ்வரனுடைய மனசு மாறட்டும்னு அனுகிரகம் பண்ணினாராம்.
அதற்கு பிறகுதான் பரமேஸ்வரனானவன் என்ன பண்ணினார், தன்னுடைய தபஸை விட்டு அம்பாளை போய் பார்க்க போனார். பார்த்தால் திரிலோக சுந்தரி, அவளை கல்யாணம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் சந்ததி எல்லாம் உண்டாச்சுங்கிறது இந்த ஸ்லோகத்துல தெரியறதுங்கிறாராம். எப்படி ஹிமகிரி சுதே காமபி கிருபாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஹிமகிரி சுதே கா அப்படின்னு பிரிச்சார். ஹிமகிரி சுத்தை இருந்த இடத்துல ஹிமகிரி சுதன பார்வதி. அந்த பார்வத்தினுடைய மனசுல சுதாயாம் ஈகஹா காமஹா, அம்பாள் இடத்துல ஒரு ஆசை வரணும். ஆகைய இங்க ஸ்லோகத்தை எப்படி சொல்லியிருக்கோம், ஹிமகிரி சுதே காமபின்னு நீங்க படிக்கிறது ஹிமகிரி சுதே காம் அபி அப்படி பிரிக்கணும். ஹிமகிரி சுதையின் இடத்துல ஒரு ஆசையானது கொண்டவர் மகேஸ்வர். அந்த மகேஸ்வரனுடைய மனசுல பார்வதி விஷயக்கமான ஒரு ஆசையை உண்டு பண்ணக்கூடியதான திறமை எப்படி வந்தது, அது பகவத் கிருபா ஏவா. அதான் அம்பாள் மகாவிஷ்ணுடைய அபாங்கத்தினால, கிருஷ்ணாபாங்கத்தினால வந்தது அப்படின்னு விசேஷமாக இதுக்கு அர்த்தம் பண்ணியிருக்கார். இதை வேற விதமா அர்த்தம் பண்ண முடியல. எவ்வளவு அழகா அங்க இருக்கிற ஸ்லோகத்துல அப்படியே சொல்லி, ஏன்னா ஸ்திதி காலத்துல காப்பாத்துறவர் மகாவிஷ்ணு, சிருஷ்டி காலத்துல உண்டு பண்றது அம்பாளா இருந்தாலும் இந்த உலகத்தில் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது உலகத்தை மேனேஜ் பண்றதுக்காக இருக்கக்கூடியதான தெய்வம் மகாவிஷ்ணு. ஆகையால் முதல்ல சிருஷ்டி காலத்தில் இருக்கக்கூடியதான தாட்சாயணை சரீரத்தை விட்ட போதிலும் பரமேஸ்வரனுக்கு மறுபடியும் விவாகமாகணும், மறுபடியும் சுப்பிரமணிய சுவாமி பிறக்கணும், சூரபத்மாதிகளை ஹிம்சை பண்ணணும், அவளை கொன்னுவிட்டு லோகக்ஷேமம் பண்ணணும்ங்கிறதுக்காக ஒரு தத்துவத்தை மகாவிஷ்ணு அனுகிரகத்தினால ஏற்பட்டது அப்படிங்கிறது இங்க அழகா நமக்கு சொல்லியிருக்கார். அதே மாதிரியே இன்னொரு ஸ்லோகம், கொடத்காஞ்சீதாமா கரிகலப கும்பஸ்தனனத பரீட்சேண மத்தியே பரிணத சரச்சந்திரநோதனா தனுர்பாணான் பாசம் ஸ்ருஷமபி ததானா கரதலைஹி புரஸ்தாத் ஆஸ்தாம்னஹ புரமதிதுராஹோ புருஷிகா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இது என்ன சொல்றது, அம்பாளுடைய ஒரு உருவம், திருவுருவம் என்னுடைய மனசுல எப்பொழுதும் இருக்கட்டும். எப்படி இருக்கணும் அம்பாள், கொணத்காஞ்சிதாமா நல்ல ஒட்டியானத்தை போட்டு கரிகலப கும்பஸ்தனதா ஸ்திரீ லட்சணங்கள்லாம் பரிபூர்ணமா இருந்து கொண்டு பரீட்சீடா மத்தியே நடுவில் வயறு குறுகினதாகவும் பரிணத சரச்சந்திரவதனா பௌர்ணமி சந்திரனுடைய முகம் மாதிரி திருமுக மண்டலம் பார்த்தாலே எல்லோருக்கும் ஆகர்ஷணீயமாக இருக்கணும், பக்தி ஸ்ரத்தைகள் வரணும். அந்த ஸ்திரீனுடைய முகத்தை பார்த்ததுமே எல்லோருக்கும் பக்தி வரணும். பாகவதத்துல அழகா சொல்லியிருக்கார். ஒரு இடத்துல பூத்தனையை வந்திருக்கார் சுகசுவாமி. அது வந்ததுமே எல்லோருக்கும் யாரப்பா எவ்வளவு அழகா இருக்காளே அப்படின்னு எல்லோருடைய மனசுலையும் ஆசை உண்டாகவும் மறந்துதான். ஆனா அதே மாதிரியே மகாலட்சுமி தாயார் பார்க்கடல்ல கடையும் பொழுது வந்தார். வந்துமே தேவதைகளும் ராட்சதாலும் எல்லாம் சேர்ந்து நமஸ்காரம் பண்ணினாலாம் அம்பாளுக்கு. என்ன சுவாமினர், அதே மாதிரி அழகுதான். அந்த மனசுல எப்படின்னர், பார்த்த மாத்திரத்தினாலேயே எல்லோருக்கும் ஒரு பக்தியை உண்டு பண்ணக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். அப்படி அம்பாள் பரிணத சரச்சந்திரவதனா. பிறகு 4 கைகள்லயும் என்ன வச்சிட்டு இருக்கார், ஒரு கையில பாசம், ஒரு கையில அங்குசம், ஒரு கையில அம்பு, ஒரு கையில வில்லு, இப்படி வச்சுட்டு இருக்கலாம். இது என்னது, இந்த அம்புகள்லாம் வச்சுட்டு என்ன அடிக்க போறாளா, இந்த உருவம் இல்ல. ராகஸ்வரூப பாஷாட்யா குரோதாகாரங்குஷோஜ்வலா. உங்க மனசுல இருக்கக்கூடியதான ஆசைய அம்பாள் கையில எடுத்துட்டு இருக்கா. நீங்க அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணீங்கன்னா இனிமேல உலகத்துல இது வேணும் அது வேணும்னு ஆசைப்பட மாட்டேன். நம்ம மனசை ஜெயிக்கணுமேயானால், மனசுல இருக்கக்கூடியதான ஆசைகள்லாம் போகணுமேயானால் அம்பாளை கையில பாசம் இருக்கா போல தியானம் பண்ணுங்க. அதே போலயே கோபம் போகணும். மனுஷனுக்கு கோபம் வந்துருதுன்னா அவன் என்ன பண்றான், ஹவு ஹி ஆக்ட்ஸ்ங்கிறதே தெரியாது. ஏன்னா அந்த கோபம் வந்த சமயத்தில் அவனுக்கு அந்த டிஸ்கிரிமினேட்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி மைண்ட் போயிடும். யாரையாவது வாய்க்கு வந்தபடி விஷப்படுவான், ஏதாவது பண்ணிவிடுவான். சோ மனுஷன் கோபத்தை ஜெயிக்கணும். காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவ மகாசனோ மகாபாப்மா வித்தி ஏன மிக வைரிணம். உமக்கு முதல்ல இருக்கக்கூடியதான சத்ரு வெளியில இல்ல, உம மனசுக்குள்ளத்தான் இருக்க. ஆசை இருக்கு, கோபம் இருக்கு. ஆசையும் கோபமும் வெல்லணுமேயானால்
ஜெயிக்கணுமையானால் குரு பாதங்களை பிடிச்சுக்கணும். அதுக்காகத்தான் விசேஷமாக இப்படி சொல்றது. இந்த 2 ஆயுதங்கள் இல்லாமல் மனோரூபேட்சு கோதண்டா பஞ்சதன்மாத்திர சாயகா, இந்த மனசுங்கிறது இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அம்பாள் கரும்பு வில்லா கையில வச்சுட்டு இருக்கலாம். கரும்பு வில்லு அம்பாளை வச்சுட்டு இருக்கா போல நீங்க தியானம் பண்ணினா உங்க மனசை ஜெயிக்கலாம். இங்கேயும் அங்கேயும் மனசு ஓடிண்டு இருக்கு பாருங்க, நிக்க மாட்டேங்கிறத. எதை நினைக்க வேண்டாம், நமக்கு வந்ததான துன்பம் நினைக்க வேண்டாம், மறக்கணும்னு சொல்ற. அது ஒரு கெட்ட கனவுன்னு மறந்துருங்க அப்படிங்கிற சொல்றா. நமக்கு மரம கட்டணுங்கிறத மனுஷனும் திருப்பி ஞாபகம் வந்துடுறது. அது மறக்கணும்னு நினைச்சா அது என்ன ரிவர்ஸ் பவர் போல இருக்கு. எது மறக்கணும்னு நினைக்கிறோமோ அது ஞாபகம் இருக்கு, எது ஞாபகம் இருக்கணும்னு நினைக்கிறோமோ அது மறந்து போறது. என்ன பண்றது? பரீட்சையில எல்லாம் படிச்சிருக்கான், மறந்து போறது. யாராவது விஷம் அது மறந்து போகணும்னு நினைக்கிறான், அது மட்டும் மறுபடியும் ஞாபகம் வருது. என்ன பண்றது? இப்படி இது ஜெயிக்கணுமையானால் அந்த மனச அம்பாள் கையில கரும்பு வில்லு இருக்கிறதா தியானம் பண்ணுங்க. மனோரூபேட்சு கோதண்டா பஞ்சதன்மாத்திர சாயகா சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம் ரசம் கந்தம், இப்படி 5 பதார்த்தங்கள் நம்மளை இழுக்கிறது. நல்ல சொல்லு இருந்தா, நல்ல சங்கீதம் இருந்தா அந்த பக்கம் போறேன். அதே வழியே நல்ல சுவை இருந்தது, லட்டு இட்டு இங்க வர்றதுக்கு முன்னாலே இன்னைக்கு என்ன பிரசாதம் அப்படின்னு மனசில் நினைக்காதியும். சம்பிரசாதம் யூ வில் கெட் இட். ஆனா என்ன பிரசாதம் அப்படின்னு மனசு அந்த சுவையானது அங்கே ஓடப்படாது. அதே போலயே கண்ணுல எதை பார்க்கணுமோ அது பார்க்கணுமே தவிர உபயோகம் இல்லாத பொருள்லாம் பார்க்கப்படாது. இப்படி சப்தஸ்பர்ஷ ரூபரசகந்தங்களை ஜெயிக்கிறதுக்காக தான் அம்பாள் 5 பானங்களை கையில வச்சுட்டு இருக்காளா. இப்படிப்பட்டதான உருவம் என் மனசுல இருக்கணும்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் அம்பாள் பரமா. ஆனா கோபால சுந்தரி கர்த்தா என்ன பண்ணியிருக்கார்? நஹா எங்களுக்கு புறமதிதும் அவஸ்தாத்ரய நாசகஸ்ய புறமதித்து ராகவ புருஷிகான்னு சொன்னார். நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? காலம்பரிலிருந்து ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்கோம். என்னடா முழிச்சிருக்கேங்கிறான். முழிச்சுட்டு இருக்கான். கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் வாக்பாணி பாத பாயு உபசம், கை காலு வாக்கு இவைகள்லாம் உபயோகப்படுத்துறா. 5 பிராணங்களை உபயோகப்படுத்துறா. மனசு புத்தி சித்தம் அகங்காரம். சோ 19 ஆப்ஜெக்ட்ஸை நீங்க உபயோகப்படுத்துறேன். இதான் மாண்டூக்கியோபனிஷத்துல விசேஷமாக சொல்லியிருக்க. இந்த 19 உருப்படியும் உபயோகப்படுத்துன்னு ஊர்வம்பா வரவழைச்சிருக்கள். அதே போலயே ஸ்வப்னத்துல என்ன இதே மாதிரி ஆனா சட்டில் ஆப்ஜெக்ட்ஸ், இங்க கிராஸ் ஆப்ஜெக்ட்ஸ் பார்க்கிறேன், அங்கே ரகசியமாக உங்களுக்குள்ள தனியா பார்த்துக்கிறேள். இந்த 2ம் பார்த்து ரொம்ப சோர்வடைந்து போருண்டாப்பா அப்படின்னு தூங்குறேள். அப்பதான் சுகம் தெரியுது. முழிச்சுட்டு இருக்கிற சுகத்துக்காக ஓடுறேள். காசு கிடைக்குமா, சுகம் கிடைக்குமா, நல்லது சாப்பிடுவோமான்னு ஓடுறேள். கிடைக்கல. ஸ்வப்னம் பார்க்கிறேள், சுகமா இருக்கா போல இருக்க. டக்குன்னு ஏதோ ஒரு துக்கம் வந்து ஸ்வப்னமே போயிடுது. ஆனா தூக்கத்துல என்ன ஆச்சு அப்படின்னு தூங்குற போன்னு தெரியல. முழிச்சுட்ட பிறகு அப்பாடா நிம்மதியா தூங்கினேன் அப்படின்னு காலம் எடுத்து நீங்களே சொல்லிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டா இருந்தா பரவாயில்ல அப்படின்னு வேற நினைக்கிறேன். காலம்பர் எனக்கு எழுந்ததுமே யாராவது எழுப்பினா இரு 1 நிமிஷம் அப்படிங்கிறான். 6 மணி நேரம் தூங்கினேரையா, இன்னும் 1 நிமிஷம்னு சொல்றேல. அந்த பொய் தூக்கத்தில் தான் ஒரு மனுஷனுக்கு ஒரு சந்தோஷம். வேதம் சொல்றது உத்திஷ்டதா ஜாகிரதா பிராப்யவர நிபோததா. அனாவசியமா தூங்கியே லைஃப வேஸ்ட் பண்ணாதீங்க, முழிச்சுங்க, பகவன் நாமாவை சொல்லுங்க, ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. கேட்கறானா? கேட்கறது இல்ல. இப்படி இருக்கக்கூடியதான இவன இந்த 3 அவஸ்தைகளையும் நாசம் பண்ணி புறமுன சரீரம் புறமேகாதசத்வாரம் நவத்வாரே புரே தேஹே இப்படின்னு புறமுன இந்த சரீரம். இந்த சரீரத்தையே அழிச்சுப்பட்டு உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியதான பரமாத்மா அவர் தான் புறமதிதான்னு பேர். யாரு? மகாவிஷ்ணு. மோட்சமிச்சேத் ஜனார்தனாத் ஞானம் மகேஸ்வராதிச்சேத் மோட்சமிச்சேத் ஜனார்தனாத் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படிப்பட்டதான் அந்த மகாவிஷ்ணு இருக்காரு, அவருடைய பார்வதி. அப்படிப்பட்ட மகாவிஷ்ணு இருக்கும் பொழுது இந்த ஆஹோ புருஷகா பார்வதி இருக்கட்டும். ஏன்னா சூரியன் வர வரைக்கும் தான் சந்திரனுடைய பிரபாவம். சூரியன் வந்தாச்சுன்னு சந்திரன் இருக்கிற இடம் தெரியல. அதே போல மகாவிஷ்ணுடைய அனுகிரகம் உங்களுக்கு பக்தி வந்துருச்சுன்னா அப்புறம் எதுவுமே முன்னால நிக்காதுன்னு சர்வதா சர்வகாலம் கண்ணை மூடினா மகாவிஷ்ணு உள்ள தெரிவார். அர்ஜுனனுக்கு எனக்கு விஸ்வரூபத்தை காமின்னு அர்ஜுனன் சொன்னார்.
விஸ்வரூபத்தை காமிச்சார். எப்படி காமிச்சார்? இந்த கண்ணோட நீ பார்க்க முடியாத, உனக்கு திவ்யம் ததாமி தே சக்ஷு, அழகான கண்களை நான் கொடுக்கிறேன்ப்பா, திவ்யமான சக்ஷுசை நான் கொடுக்கிறேன். ஏன்னா தீஸ் ஐஸ் ஆர் நாட் இனஃப் டு சி, அத முடியாது. அந்த திவ்யமான ஒரு ஸ்வரூபத்தை பார்க்கணும்னா அவரதே அனுகிரகம் கொடுக்கணும். அப்படிப்பட்டதான கண்ணை கொடுத்தார். கொடுத்த பிறகு அந்த விஸ்வரூபம் பூப்பாதௌ யஸ்ய நாபிர்வியத சுரநிலச்சந்திர சூரியௌ ச நேத்ரே கர்ணாவாசாசிரோத்யௌர் முகமபி தஹனோ யஸ்ய வாஸ்தேயமப்தி. பூமியில கால இருக்கான், தேவலோகத்துல தலை இருக்கு, சூரியனும் சந்திரனும் ரெண்டு கண்களா இருக்கா, அவருடைய சரீரத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய பாகமெல்லாம் காத்தா இருக்கு, சமுத்திரம் எல்லாம் அவருடைய பஸ்தி மூத்ராசயமா இருக்கு. இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபத்தை பார்த்தான், நடுங்கினா. எங்க பார்த்தாலும் கண்கள், எங்க பார்த்தாலும் கைகள். பீஷ்மர் துரோணர் எல்லாரும் அவருடைய வாய்க்குள்ள போயிட்டே இருக்கலாம் விவகாரம் முழுக்க. இத பார்த்து ஐயா சுவாமி போரும் போரும் உபசம்ஹர விஸ்வாத்மன், அந்த ஸ்வரூபத்தை மறைச்சு விடுங்கோ அப்படின்னார். அதை பார்க்க முடியல. அது போல ஒரு திவ்யமான ஒரு ஸ்வரூபத்தை கேட்ட மாத்திரத்தினால பக்தனுக்கு கொடுத்தாரே, அவர் கண்ணை மூடினாலும் அந்த ஸ்வரூபம் தெரியறதான். எப்படி இருக்கு பாருங்க. நீங்க ஏதோ பார்க்க வேண்டாம்னு கண்ணை மூடிடலாம், கண்ணை மூடினாலும் அந்த ஸ்வரூபம் தெரிஞ்சா என்ன பண்றது? பிறகு அவனே அர்ஜுனே கேட்டுடான், போருமப்பா இத நிறுத்தி விடுங்க, அந்த பழைய சதுர்புஜமான ரூபமே காட்டுங்கோன்னர். அது மாதிரி இவர் கேட்டது கிடங்கி மறுபடியும் அந்த ரூபத்தை, சாந்தமான ரூபத்தை காமிச்சார். அப்படி அந்த மகாவிஷ்ணு பக்தி வந்திருத்தையானால், கிருஷ்ண பக்தி ஒரு மனுஷனுக்கு வறுமையானால், அதற்கு பிறகு உலகத்துல வேற எதுவுமே சுவைக்காது. பால் பாயசம் கொண்டு வச்சதுன்னா இருங்க கிருஷ்ணனை நினைக்கிறேங்கிறார். அதே போல சக்கப்பிரதமன் கொடுத்தா இருங்க நினைக்கிறேங்கிறார். உங்களுக்கு அந்த பகவானுடைய அந்த கிருஷ்ண ரசாயனம் இருக்கே, அது உங்களுக்கு வழக்கப்படணும். அப்புறம் உலகத்துல வேற எதுவுமே தெரியாது. சர்வதா சர்வகாலமா அந்த கிருஷ்ண பக்தி இருக்கணுங்கிறதுக்காக தான் ஆஹோ புருஷுக்கா இருக்கட்டும். ஏன்னா இந்த ஸ்வரூபம் எப்படி இருக்க, மோகினி மூர்த்தி புரஸ்தாம் தாஸ்தாம் ந புறமதிது ராஹோ புருஷிகா. ஒரு காலத்துல என்னாச்சு, தேவதைகளுக்கும் அரக்கர்களுக்கும் யுத்தம் நடந்த ஒரு ஃபைட் அரக்கர்கள் ஜெயிச்சு விட்டா, தேவதைகள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. அப்ப என்ன பண்ணினாலாம் தேவதைகள்லாம் மகாவிஷ்ணு போய் கேட்டா. அவர் சொன்னார், ஒண்ணும் கவலைப்படாதீங்க, பார்க்கடலை கடையுங்க, அதுல இருந்து அமிர்தம் வரும்னு சொன்ன. சரின்னு இவ ரொம்ப கஷ்டப்பட்டு அவளோட கோஆபரேஷன் வச்சுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து கடைஞ்ச, அமிர்தமும் வந்துருது. வந்ததுமே அரக்கால் என்ன பண்ணினா, தேவதைகள் லெஸ் இன் நம்பர், அடிச்சு விட்டு அதை புடிங்கிட்டு ஓடி போக ஆரம்பிச்சாலாம். அந்த சமயத்துல அட்ஜஸ்ட் பண்ணுன்னு என்ன பண்ணா, மகாவிஷ்ணு அழகான ஒரு மோகினி ரூபத்தை எடுத்தார். மோகினி ரூபம் என்ன, யாருக்கும் ஒரு அட்ராக்ஷன் கொடுக்கக்கூடியதான ரூபம். தேவதைகளும் அரக்கர்களும் எல்லாம் அந்த ரூபத்தை பார்த்து அப்படியே நின்று போயிட்டா. அப்ப என்ன பண்ணினா, என்ன ஓடுறல் நீங்க, கீழே விழுந்துட்டா கஷ்டமோ இல்லையோ அமிர்தம், நான் எல்லாருக்கும் பரிமாறுறேன், இருங்க லைனா உட்காருங்க. வரிசையா ராட்சசாலாம் ஒரு லைன், தேவதைகள்லாம் ஒரு லைன். அம்பாள் என்ன பண்ணினாலும் ராட்சசாள் அவளுக்கெல்லாம் ஒவ்வொரு டிராப் கொடுத்துட்டு உங்களுக்கு நிறைய கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா மோகினி தேவி. சரின்னு நம்பினா எல்லாருக்கும் ஒவ்வொரு டிராப் போட்டுட்டே வந்தா. கடைசியில என்னடா ஆச்சுன்னார், இந்த ராகுங்கிற ஒரு ராட்சசன் மட்டும் அங்கிருந்து ஃப்ளோர் கிராசிங் இப்பெல்லாம் நடக்கிறது பாருங்க, இதே மாதிரி இந்த சைடுல இருந்து அந்த சைடுக்கு போயிட்டானா. போனதுமே சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவுல உட்கார்ந்துட்டாங்கம்மா. அம்பாள் என்ன பண்ணினா, சூரியனுக்கு விட்டா, அவன் இலையிலையும் விட்டா, சந்திரனிட்டு விட்டா. இந்த ரெண்டு பேரும் காட்டி கொடுத்து விட்டா. இவன் அரக்கன் அந்த பக்கத்துல இங்க வந்தான். அடுத்த க்ஷணம் இந்த மோகினியம்மா மறைஞ்சு போயிட்டா. மகாவிஷ்ணு அங்கே நடுவில் நிற்கிறார். அவர் என்ன பண்ணினார், தன்னுடைய சக்கராயத்தை எடுத்து அவருடைய சிரஸை வெட்டினார். வெட்டினதுமே என்ன ஆச்சுன்னார், அதுக்குள்ள அவன் முழுங்கிட்டான். அவன் எப்படிப்பட்டவன் பாருங்க. அதுக்கு என்ன, அவன் பிராணம் போகல. தென் ஹி மேட் இட் ஒரு போர்ஷன் ராகுவாகவும், அந்த மேல தலை இருக்கக்கூடியதான போர்ஷன் ராகுவாகவும், கீழே இருக்கக்கூடியதான போர்ஷன் கேத்துவாகவும் வச்சு இப்படி நவகிரகங்களுக்குள்ள ராகு கேத்துன்னு தயார் பண்ணி விட்டார். மோகினி மறைஞ்சு போயிட்டார். ஆனா இந்த விஷயமானது ரொம்ப நாள் ஆனப்புறம் அப்படி எப்படி பேப்பர்ல விழுந்து கடைசியில் என்னாச்சுன்னு கைலாசத்துக்கு போச்சான். பரமேஸ்வரன் கேள்விப்பட்டார். இப்படி அழகான எல்லா தேவதைகளுக்கும் எல்லா அரக்கர்களுக்கும் அழகான அவளுடைய மனசு கவர்றா போல ஒரு ரூபத்தை எடுத்தார் மகாவிஷ்ணுன்னு சொல்றாளே, அதை நம்ம பார்க்கணும். அடாடா, அப்ப நம்ம பாட்டுக்கு கைலாசத்துக்கு வந்துவிட்டோமே, என்ன பண்றது அப்படின்னு நினைச்சுட்டு நிதானம் ஒரு நாள் கைலாசம் வைகுண்டத்துக்கு போற.
போனதுமே மகாவிஷ்ணு ஏகாந்தமா இருக்காராம். ஏகாந்தமா இருக்கும் பொழுது அவர் சொன்னாராம், என்னவோ நீங்க அழகான ரூபத்தை பண்ணிடலாமே, அது எல்லோரும் சொல்லிட்டு இருக்கா சார், கரெக்டா நான் மிஸ் பண்ணிட்டேன் அன்னைக்குன்னு. எங்க ஆத்துல கரண்ட் இல்ல, டிவி அந்த ப்ரோக்ராம் இல்லைங்கிறள் பார்த்தீங்களா, ஏதோ டிவி ப்ரோக்ராம் பார்க்காத போனா மோட்சம் போனா போல, ஒரு சீரியல் பார்க்கலையே இன்னைக்கு, அந்த எபிசோடு பார்க்கல சார், அது ரெக்கார்டாவது யாராவது பண்ணிருக்காள, இப்ப என்ன போச்சுன்னு. ஆனா அது மாதிரி நினைக்கிறேன், அது மாதிரி பரமேஸ்வரன் சொன்னாராம், அடாடா அந்த ஸ்வரூபத்தை நான் பார்க்கலையே, இன்னொரு தடவை எனக்கு அந்த வேஷத்தை கட்டி காமிங்களேன்னு மகாவிஷ்ணுவ. பரமேஸ்வரன் மகாவிஷ்ணு சொன்னார், அதெல்லாம் வேண்டாம், ஏதோ பொய்யான விஷயம், அந்த சந்தர்ப்பத்துக்கு நான் எடுத்தேன்பா, இது வந்து ஒரு விசேஷம் பெருசாக்கி அது இன்னொரு தரம் போட்டு, இல்ல இல்ல எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அவர் பார்த்தார், சரி இங்க வேண்டாம் வைகுண்ட லோகத்துக்கு, நம்ம பூலோகத்துக்கு போவோம், அங்க போய் கேரள பிரதேசத்துல நம்ம இருப்போம், அங்க வாங்கோன்னார். சரின்னு பரமேஸ்வரன் போனார். அந்த வெஸ்டர்ன் காட்ஸ்ல அங்க இருக்கக்கூடிய மலை அடிவாரத்துல என்ன பண்ணினாரா, இவ ரெண்டு பேரும் போறப்ப மகாவிஷ்ணு அங்கிருந்து அந்த பக்கமா பாருன்னார் பரமேஸ்வரன். பார்த்தா இந்த பக்கம் மகாவிஷ்ணுவான ஒரு திவ்யமான ஒரு உருவத்தை எடுத்திருக்கார், மோகினி உருவத்தை எடுத்துட்டு எட்டி நிக்கிறாராம். அதே சமயத்துல அங்கிருந்து திரும்பி பார்த்தார் பரமேஸ்வரன். மகாவிஷ்ணு மேல கொண்டு அவருக்கு ஒரு ஆசை உண்டாச்சு. ஏன்னா மகாவிஷ்ணு அவருடைய சசங்க சக்கரங்கிற ரூபத்துல இல்ல, இப்ப மோகினி ரூபத்துல இருக்கார். இந்த மோகினி என்ன பண்ணித்து, மோகனம் பண்ணித்து அவருடைய மனச கவர்ந்தது. அப்படி அந்த கவரும் பொழுது அவருக்கு ஏற்பட்டதான ஒரு பையன்தான் ஹரி ஹர புத்திரன். ஹரின்னு சொன்னா மகாவிஷ்ணு, ஹரன்னு சொன்னா பரமேஸ்வரன். அவ ரெண்டு பேருக்கு ஏற்பட்டதான ஒரு ஸ்வரூபம், அவர் தான் ஐயப்பன் அப்படின்னு நீங்க சொல்ல பார்த்தீங்களா. இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபமா, அந்த ஸ்வரூபம் மோகினி ஸ்வரூபம் இருக்கே, அந்த மகாவிஷ்ணுடைய ஸ்வரூபம். அத இந்த ஸ்லோகத்துல சொல்றது, புரஸ்தாதாஸ்தாம் புரமதிதுராகோ புருஷிகா அப்படின்னு. இந்த மோகினி ஸ்வரூபம் மகாவிஷ்ணு எடுத்ததான ஒரு மோகினி ஸ்வரூபம். இதுக்குத்தான் கோபால சுந்தரின்னு பேரு. அந்த ஊர்த்வாபியாம் மணிவம்சவாதனவரம் முக்தால சத் புஸ்தகம். ரெண்டு கைகள்லயும் மேல் கைகள்ல அவர் புல்லாங்குழல வச்சுருக்கார். ஒரு கையில புஸ்தகத்தையும், ஒரு கையில பாசத்தையும், ஒரு கையில அங்குஷத்தையும், ஒரு கையில வில்லையும், இன்னும் கையில புஷ்ப பாடங்களையும் சம்யக்தானம் கரைஹி கோபி கோப பரிவிரதம் சுரதரோஹோ மூலே ஸ்திதம் ஹாரிடம். கோபிக்கள்னா கோபாலன்னா இவாளோட சூழ்ந்திருக்கிறவர். அதோட மட்டுமல்ல, கல்பவருஷத்து கீழே இருக்கக்கூடியதான ஸ்திரீ பூஷம் மணிபூஷணோஜ்வலமும் கிருஷ்ணம் பஜே சுந்தரம் அப்படின்னு சுந்தரி கோபால மந்திரத்தினுடைய தியானம் இப்படி இந்த மந்திரத்தினால தெரியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்க. அதோட இன்னொன்னு, நம்ம ஸ்ரீசக்கரம்னு ஒண்ணு வச்சுருக்கோம். அந்த ஸ்ரீசக்கரத்துலதான் விசேஷமாக நம்ம அம்பாளை பூஜை பண்ணிட்டு இருக்கோம். குங்குமத்தினால அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கேள். இந்த குங்குமத்தினால எந்த ஸ்ரீசக்கரத்தை அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காரோ அந்த ஸ்ரீசக்கரம் சாட்சாத் மகாவிஷ்ணுவை சொல்றதுங்கிறார் அவர். எப்படி, சதுர்பி ஸ்ரீகண்டைஹி சிவயுவதிபி பஞ்சபிரபி பிரபின்னாபி சம்போ நவபிரபி மூல பிரகிருதிபி சதுஷ்சத்வாரிம்சத் வசுதள கலா ஸ்ரீவலயத்ரிரேகாபிஹி சார்த்தம் தவ சரண கோணா பரிணதாக. இந்த ஸ்ரீசக்கரமானது மேல் நோக்கி இருக்கக்கூடியதான 4 முக்கோணங்கள், கீழே இருக்கக்கூடியதான 5 முக்கோணங்கள் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து மொத்தம் 44 முக்கோணங்கள் அதுக்குள்ள இருக்கான். அதுக்கு நடுவுல பிந்து இருக்கு, அதுக்கு மேல 3 வட்டங்கள், அதுக்கு மேல 3 ஸ்கொயர்ஸ் இருக்கு அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஆனா இது முழுக்க எப்படி இருக்குன்னு, சதுர்பி ஸ்ரீகண்டைஹே பிரம்மா விஷ்ணு ஈஸ்வரன் சதாசிவன் எனக்கூடியதான 4 முக்கோணங்கள் 4 தெய்வங்களாம். அதே போலயே சிவயுவதிபி பஞ்சபிரபி கீழ் நோக்கி இருக்கக்கூடியதான சக்தி திரிகோணங்கள்னு சொல்றேல, இது அதோட சேர்ந்து 9 கோணங்களாச்சா. இந்த 9 தான் மூல பிரகிருதினர் பகவத்கீதையில 7வது அத்தியாயத்துல சொல்லக்கூடியதான பூமிராபோ நலோ வாயுஹு கம்மனோ புத்திரேவச அகங்கார இதீயம் மே பின்னா பிரகிருதிரஷ்டதா இதஸ்து அந்யாம் ஜீவரூபாம் மகாபாஹோ அப்படின்னு 8 பிரிஞ்சதான அபரா பிரகிருதியை சொல்லியிருக்கார்.
அதுக்கு மேல இருக்கக்கூடியதான பராப்பிரகிருதியும் சொல்லியிருக்கார். சோ 8 1 சேர்ந்து 9. சோ இந்த 8 பிரகிருதி இருக்கு பார்த்தீங்களா, 5 பூதங்கள், பூமிராபோ நலோ வாயு கம், அதுக்கப்புறம் மனசு புத்தி அகங்காரம், இந்த 3 சேர்ந்து 8 பிரகிருதி. இதனால்தான் உலகங்கள்லாம் உண்டாச்சு. உலகத்துல எந்த பொருள் எடுத்துட்டாலும் பஞ்சபூதமா இருக்கா இல்லையா, அதுக்குள்ள மனுஷியாளா இருந்தா இவாளுக்கு மனசு புத்தி அகங்காரமும் இருக்கு. சோ இப்படி 8 பிரகிருதியும் ஜீவரூபமா இருக்கக்கூடியதான பிரகிருதியும் 2 விதமான பிரகிருதியும் சொன்னாரு. அதுதான் 9 முக்கோணங்கள். ஸ்ரீசக்கரத்தில் இருக்கக்கூடியதான 9 முக்கோணங்கள் என்ன, எங்க மகாவிஷ்ணு இடத்துல இருக்கக்கூடியதான 9 பிரகிருதிகள். அதோட இல்ல, திரிவலயம் 3 லோகங்களையும் அதேதான் 3 கோணங்களா இருக்கக்கூடியதும், சதுஸ்தத்வாரிம்சத் 64 கலைகள். நம்ம ஊர்ல எப்படின்னா, எதையும் நீங்க பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணீங்கன்னா மோட்சத்தை அடையலாம். எதுவும் குறைச்சல் வசத்தின்னு சொல்லல. ஒரு குடத்தை உண்டு பண்றானே அவனும் பகவானுக்கு தான் சேவை பண்ணிட்டு இருக்கான். ஒரு சமையல் பண்றாள அவனும் பகவானுக்கு தான் சேவை பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா இவைகள்லாம் கலைகள்னு பேர், ஆர்ட்ஸ்னு பேர். டிராயிங் போடுறதோ அல்லது சமைக்கிறதோ அல்லது நீங்க நாட்டியம் ஆடுறதோ எல்லா கலைகளும் பகவானுக்கு. ஆகையால் இது வசதி அது தாழ்த்தின்னு எங்க மத்தத்துல சொல்லல. சதுஷ்டி கலாராட்யா சதுஷ்டி கலாமயி. ஆனா நீங்க பண்ற எல்லாமே அதன டைரக்டட் டுவர்ட்ஸ் தி டிவைன் இருக்கணும். அது இருந்ததையானால் ஒரு மனுஷன் முன்னுக்கு வந்துடுவான். இப்ப பாருங்க, நம்ம யாராவது ஐடி படிச்சாதான் ரொம்ப வசதி, மற்றவர்கள்லாம் ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற நிலைக்கு நம்ம வந்துட்டோம். ஏன்னா குவிக் மணி வேணும். பழைய நாள் அப்படி சொல்லல. பணம்ங்கிறது மனுஷன் வாழறதுக்கு ஒரு சாதாரணமான ஒரு அம்சம். அவனுடைய வாழ்க்கை எங்க இருக்கணும், பகவான் இடத்துல போய் அவன் அர்ப்பணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கல. அப்படிப்பட்டதான 64 கலைகளும் அந்த மற்ற தேவதைகள், இந்திராதி தேவதைகள் அந்த 40 முக்கோணங்களாகவும் 43 முக்கோணங்களாகவும் அந்த கலைகள் எல்லாம் மேல இருக்கக்கூடியதான வட்டங்களாக இருக்கு. ஆகையால் இது முழுக்க எங்க பரமாத்மா சாட்சாத் மகாவிஷ்ணுவை சொல்றது, கிருஷ்ணனை சொல்றது. அதனால்தான் வசுதளா. வசுதளான வசுன்னு 8 வசுக்கள், 8 தளங்கள் இருக்கிற தாமரேன்னு முதல்ல அர்த்தம் சொன்னேன் அம்பாள் பரமஹா. இங்க வசுதா லாதி, வசுதான் அன்னாதோ வசுதானோ விந்ததே வசு ஏவம் வேதா அப்படின்னு. ஒரு மனுஷன் சௌக்கியமா இருக்கணும்னு என்ன பண்ணணும், நம்மகிட்ட இருக்கிறத இன்னொருத்தருக்கு தானம் பண்ணணும், பகவானுக்கு கொடுக்கணும். ஒரு கோவில் நடக்கிறது, ஒரு நல்ல காரியம் நடக்கிறது, நல்ல காரியத்துக்கு நம்மளால முடிஞ்சது ஏதோ ஒன்று கொடுக்கணும். ஏன் அந்த பக்தியானது வளருமையானால் ஒரு துன்பத்தை அடையக்கூடியதான மனுஷனுடைய மனசுக்கு சாந்தியை கொடுக்கும். நீங்க நிறைய ஆகாரம் போடுறேன் அது தரேன் இது தரேன்னு சொல்றதை விட மனசுக்கு சாந்தியை கொடுக்கிறது ரொம்ப விசேஷம். ஆகையால் வசுதானா அப்படின்னு மகாவிஷ்ணுன்னு அர்த்தம். அன்னாதோ வசுதானோ வசு ஏவம் வேதான்னு வேதங்கள் சொல்றது. அப்படிப்பட்டதான வசுவை கொடுக்கக்கூடியதான பக்தாள் இருக்காளே அவளை காப்பாத்துறவன் கிருஷ்ணன். ஆகையால் வசுதள தவ சரட்கோண பரிணதாக அப்படின்னு இங்க சொல்லியிருக்க. அதே மாதிரியே त्वदीयम् सौन्दर्यम् तुहिनगिरि कन्ये तुलयितुम् कवीन्द्रा कल्पन्ते कथमपि विरिञ्चि प्रभृतयः यदा लोकौत्सुक्यात् अमरललनायन्ति मनसा தபோபிஹி துஷ்பிராபமபி கிரிஷ சாயுஜ்ய பதவீம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அம்பாளுடைய அழக பார்த்து பார்த்து ஒரு தரம் பார்த்த பிறகு அது கண்ணை எடுக்க முடியலையா. தேவதைகளும் எல்லோருமே அம்பாளுடைய ஸ்வரூபத்தை பார்த்துட்டே இருக்கணும்னு நினைக்கிறான். ஏன்னா அம்பாளுடைய ஸ்வரூபத்தை வாக்தேவிகள் சொல்லும் பொழுது என்ன சொன்னா, மகா லாவண்ய சேவதி, உலகத்துல இருக்கிற அழகெல்லாம் ஓரிடத்துல சேர்த்து வச்சா ஏதோ அதான் அம்பாளுடைய ஸ்வரூபம்னு சொல்லியிருக்கா. ஆனா அந்த அம்பாளா பார்த்துட்டே இருக்கணும்னு ஒரு பெண்ணை நீங்க விடாம கண்ணு கொட்டாம பார்த்துட்டே இருந்தா பார்க்கிறவாளுக்கும் கஷ்டம், யாரு பார்க்கப்படுறாளோ அவளுக்கும் கஷ்டம். ஒரே வியக்தியை விடாம கண்ணு கொட்டாம பார்த்து பாருங்க, அவ எழுந்து போயிடுவா, வேற ஒண்ணுமே வேண்டாம். அப்படியே ஸ்டார் பண்ணி பார்த்துட்டே இருந்தாலே அவளுக்கு பயம் வந்துடும், ஏன்டா இவன் இப்படி நம்மள பாக்குறான்ட்டு. அதே மாதிரி அம்பாளை பாக்குறதுன்னு நமக்கு கஷ்டமா இருக்குமே, அம்பாளுக்கும் கஷ்டம் நமக்கு கஷ்டம், என்ன பண்றதுன்னு பார்த்தாலாம். சோ அவ ஒரு ஐடியா பண்ணினா என்ன பண்றதுன்னா தபஸ் பண்ண வேண்டியது.
தபசு பண்ணி அந்த தபசுனால தான் பரமேஸ்வரனா மாறிட வேண்டியது. பரமேஸ்வரனா மாறிட்டா அப்புறம் பரமேஸ்வரன் பார்த்தா ஒரு தோஷம் இல்லை பாருங்க. அதனால்தான் எல்லா தேவதைகளும் பரமேஸ்வரனை அடையணும்னு நினைச்சாலாம். தபோபி துஷ்பிராபாம் கிரிஷபத சாயுஜ்ய பதவீம் அப்படின்னு அந்த ஸ்லோகத்துக்கு அம்பாள் பரமா அர்த்தம் சொன்னோம். ஆனா இங்க என்ன சொல்ற தெரியுமா? துஹினகிரி கன்யா, துஹினகிரி கன்யா பரமேஸ்வரி கௌரி, ஈ லக்ஷ்மி ததா அப்படியே தேவதைகள் எல்லோருமே அத்தனை பேரும் என்ன பண்றா தெரியுமா? அமரலனாஹா கோபஸ்திரீகள் என்ன, கோபிகைகள் என்ன, அத்தனை பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காளா? எங்க கிருஷ்ணனை பார்த்துட்டே இருக்கணும், அவரை விடப்படாது அப்படிங்கிறதுக்காக எந்த தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணினாலும் அவ கடைசியில சொல்றாளா, எங்களுக்கு கிருஷ்ண சாயுஜ்யத்தை கொடுங்க, அந்த கிருஷ்ணனை மனசுல பார்த்துட்டே இருக்கணும்னு நினைக்கிறாளா. அதனால்தான் தபோபிகி துஷ்பிராபாம், முனிவர்கள்லாம் தபஸ் பண்ணினாலும் அதனால அடைய முடியாததான எந்த ஒரு ஸ்வரூபம் இருக்க கிரிஷ சாயுஜ்ய பதவீம், கிருஷ்ண சாயுஜ்யத்தை விரும்புகிறா. ரொம்ப நன்னத்தான் இருக்கு. ஆனா இங்க கிரிஷான்னு ஒரு பதம் இருக்க, அது பரமேஸ்வரனைத்தானே குறிக்கும். நீங்க கிரிஷான்னு என்னன்னார், மலையில இருக்கிறதுனால கிரிஷான்னு பரமேஸ்வரனுக்கு அர்த்தம் சொன்னேன். இங்க இல்ல, மலையை புடிச்சுண்டவர் கிருஷ்ண பரமாத்மா எந்த மலையை புடிச்சுட்டு இருக்கார்? கோவர்தன பர்வத்தத்தை புடிச்சுண்டு அத்தனை பேரும் காப்பாத்தினார். அந்த காருண்யத்தை பார்க்கணும். மழை கொட்டுறது, ஒரு நாள் மழை இன்னைக்கு மெட்ராஸ்ல நம்மளால தாங்க முடியலங்கிற 7 நாள் விடாம எப்படி யானை துதிக்கல வராபல மழை கொட்டிண்டே இருந்ததான். ரொம்ப சிரமப்பட்ட கோகுலத்துல. அங்கெல்லாம் இது மாதிரி பெரிய வீடு ஒன்றும் கிடையாதே பாவம். மகாவிஷ்ணுவோட கிருஷ்ணனை வந்து கேட்ட, கவலைப்படாதீங்கன்ட்டார். யாரு கேட்டாலும் நீங்க நினைச்சா போறோம், அடுத்த செகண்ட்ல கிருஷ்ணன் ஹெல்ப் பண்ணுவார். என்ன பண்ணினார்? தன்னுடைய விரல்னால அங்க இருக்கக்கூடிய நான் ஒரு பர்வத்தத்தை கொடை மாதிரி பிடிச்சு விட்டார். எல்லாம் அதுக்குள்ள வந்துருங்கன்னார். மழை கொட்டுறது எங்கன்னார், இவ ஊருக்கு வெளியில கொட்டுறது. ஆனந்தமா இவ இருந்துட்டு இருக்க, அதுக்குள்ள சமைச்சுண்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கா. பசுமாடுகள்லாம் அது பாட்டு தான் காலம் பண்றது. அவர் என்ன பண்ணிருக்கார்? விரல் அப்படியே வச்சுட்டு இருக்காரா. 7 நாள் வச்சுட்டு இருந்தான்னு பாகவதன் சொல்றது. எவ்வளவு கருணை பாருங்க. ஜனங்கள்லாம் சௌக்கியமா இருக்கணும், வாயில்லாத ஜீவனான பசுமாடுகள்லாம் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு பண்ணினாரே. கிரிம் ஷேதே, மலையை நிறுத்தி வச்சவர். சோ மகா கிருஷ்ண பரமாத்மாக்கு என்ன பேரு? கிரிஷா. அது ஒரு அர்த்தம். அதே மாதிரியே மகாவிஷ்ணு 3 அவதாரம் ஒரே சமயத்துல அட் அ டைம் எடுத்தாராம். எப்ப? அந்த பார்க்கடலை கடையும் பொழுது மந்தர பர்வத்தத்தை கொண்டு வந்து அங்கேயே போட்டா அது என்ன ஆச்சுன்னா சமுதிரத்துல மூழ்கி போயிடுதான். மலை முழுகாம இருக்குமா? கல்ல போட்டாலே மூழ்கி போயிடும். மலை முழுகாம இருக்குமா? ஜலத்துக்குள்ள மூழ்கி போயிடுதான். அது எப்படி சார் கடையிறது? மறுபடியும் மகாவிஷ்ணு பிரார்த்தனை பண்ணார். அவர் என்ன பண்ணார்? கூர்மாவதாரமா எடுத்துட்டு அந்த கல்லுக்கு மலைக்கு கீழே இருந்தாராம். ஏமா அதை சுமந்துட்டு இருக்கார். இனிமேல முழுகாத நீங்க என்ன கடையுங்கன்னு ஆரம்பிச்சார். வேகமா கடைய ஆரம்பிச்சார். கடைஞ்சா மத்து மேல போயிட ஆரம்பிச்சுடுதான். மத்து மேல போயிடுதுன்னா என்ன பண்றது? கடைய முடியாத. ஆகையால் என்ன பண்ணினார்? ஒரு மனுஷனாக அவதாரம் படுத்து என்ன பண்ணினார்? அந்த மேல இருந்து அப்படியே அதை மேல ஓடாம கையால அப்படியே நடிச்சு வச்சாராம். சோ கீழே ஒருத்தர் காப்பாத்துறார், கீழே போகாம மேல மத்து போகாம ஒரு கையால வச்சுட்டு இருக்கார். இவ கடைய ஆரம்பிக்கிறப்ப ராட்சசால் 66 கோடி, தேவதைகள் 33 கோடி. என்ன பண்றது? இவ 2 பேரும் ஈக்குவலா வரமாட்டேங்கிறத. அதுக்காக என்ன பண்ணினார்? தான் ஒத்தரே அந்த தேவதைகள் பக்கத்துல இருந்துட்டு அவளுக்கு சமமாக கடைஞ்சாராம். ஒரு சமயத்திலேயே 3 வேஷத்தை போட்டுண்டு கூர்மாவதாரமாகவும் மகாவிஷ்ணு ஸ்வரூபமாகவும் தேவதா விசேஷமாகவும் இருந்துட்டு க்ஷீர சமுத்திரத்தை கடையும்படி பண்ணினாரா. இப்படி பண்ணினதான அந்த திவ்யமான ஒரு ஸ்வரூபத்துல என்ன ஆச்சுன்னு, கடைய கடைய அந்த மத்து தேஞ்சு போறாபல அந்த பர்வத்தமே தேஞ்சு போயிடுதான். அதனால பர்வத்தத்தை தேயும்படி பண்ணினவர். ஆகையால் இவருக்கும் கிரிஷன் என்று பெயர். ஆகையால் கிரிஷ ஆஹோ தவ சாயுஜ்ய பதவீம் அப்படின்னு விசேஷமாக சொல்லி அதற்கு பிறகு இன்னொரு ஸ்லோகத்துல அழகா சவித்ரீபிர்வாசாம் தவபடி சிலாபங்கருச்சிபிஹி வசின்யாத்யாஸ்வாம் சஹஜனனி சஞ்சிந்தயதியஹ சகர்த்தா காவ்யானாம் பவதி மஹதாம் பங்கிருச்சிபிஹி வச்சோபிஹி வாக்தேவி வதன கமலா மோத மதுரைஹி. அம்பாள வசின்யாதி வாக்தேவதைகளோடு சேர்ந்து தியானம் பண்ணினவாளுக்கு உத்தமமான கவித்துவம் வரும்னு சொன்ன. ஆனா இந்த ஸ்லோகத்துல
வசினின்னு உலகத்தை எல்லாம் வசிக்கும்படி பண்ணக்கூடியதான அம்பாள். ஏன்னா எல்லோருக்கும் எது வேணும்? காசு வேணும். அந்த காசுனால எல்லாரும் வசிக்கக்கூடியதான அம்பாள் ருக்மிணியே. அதே போல வசின்யாத்யாகான மற்ற தேவதைகள் ருக்மிணி, சத்யபாமா, நாக்னசிதி, மித்ரவிந்தா, சுவிந்தா, சுலக்ஷண, ஜாம்பவதி, சுஷீலா, இப்படிப்பட்டதான 8 மகிஷிகள். அதே போல அத்தனை கோபஸ்திரீகளும் பலபத்ரனும் சகஜனனி இவருடைய அம்மாவா இருக்கக்கூடியதான தேவகி, வசுதேவள் எல்லாம் கோபால சுந்தரி ஆவரணத்துல 2வது ஆவரணத்தில் இருக்கிறாளாம். இப்படிப்பட்டதான இந்த கிருஷ்ணனை தியானம் பண்ணினிலையானால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கவித்துவம் தானா வரும் அப்படின்னு திவ்யமான ஒரு அர்த்தத்தை இப்படி சொல்லியிருக்கார். இப்படி 100 ஸ்லோகங்கள்லயும் விசேஷமான அர்த்தங்களை இதுவரைக்கும் மனசால பார்க்க முடியாததான ஒரு அர்த்தத்தை நமக்கு சொல்லியிருக்கார். இப்படி அற்புதமான அவருடைய சரித்திரத்தை அந்த கோபால சுந்தரி வியாக்கியானத்தை படிச்சு அம்பாளுடைய அனுகிரகம், அம்பாள பரமாகவும் அர்த்தம் பண்ணியிருக்கார். அதோட விடல, அதையும் அர்த்தம் பண்ணியிருக்கார். ஆனா தன ஸ்லோகங்களும் கிருஷ்ண பரமாகவும் அதே சொல்றது. ஒரு ஸ்லோகமே ஒரு ஐடியால எழுதின ஸ்லோகம், அதுக்குள்ள தொக்கி இன்னொரு அர்த்தம் இருக்கு பார்த்தீங்களா? அதான் மகாகவிகளுடைய ஒரு ஸ்வரூபம். இப்படி கிருஷ்ண பக்தியும் இருக்கு. ஆகையால் அம்பாள் மாதிரி கிருஷ்ணனும் சேர்ந்து நம்ம உபாசிக்கணும் அப்படின்னு விசேஷமாக சொன்னதான அந்த கோபால சுந்தரி வியாக்கியானம் இதுவரைக்கும் சாதாரணமா இதை படிச்சவாளே கிடையாது. ஏதோ ரொம்ப அப்படி சில பேர் தான் பாஷையும் இது போல விஷயம் இருக்கா போலயே ரொம்ப பேருக்கு தெரியாது. ஆனா எப்படியோ நம்ம ஸ்ரீஹரி அவர் இதை சொல்லணும்னு ஆரம்பிச்சார். அவன் எனக்கு ஆச்சரியமாச்சு. ஏன்னா நான் இதை பாடம் சொல்றேங்கிறது அவருக்கு எப்படி தெரிஞ்சதோ தெரியாது. அவருக்கு என்ன குரு அனுகிரகம் இருக்கோ நமக்கு என்ன தெரியும்? நீங்க தான் சொல்றீங்களா, இதை எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னார் விவகாரம் முழுக்க. அதனால நிறைய விஷயங்கள்லாம் ரகசியமான விஷயங்கள் இருக்கு. அதோடு மட்டுமல்ல, இது ரொம்ப நாளாகும் சொல்றதுக்கு. இருந்தாலும் முக்கியமாக இப்படி இருக்கு அப்படிங்கறது எடுத்து சொன்னேன். இதை நம்ம தியானம் பண்ணினோமையானால் சௌந்தர்யலகர்னால அம்பாளுடைய அனுகிரகம் வராபல கிருஷ்ண அனுகிரகம் நமக்கு வந்து உங்க மனசுல எல்லோருடைய மனசுலயும் கிருஷ்ணஸ்வரூபம் எப்பொழுதே தோணிக்கொண்டு அதோட குரு அனுகிரகம் உங்களுக்கு வேணும். குரு பாதங்கள்ல பக்தி வரணும். இந்த ஜன்மாவில நாம் வாசிச்ச வேதாந்தத்தை லைஃப்ல அப்ளை பண்ணி காமக்ரோதாதிகளை ஜெயிச்சு எப்படி இருந்தாலும் நம்ம கிருஷ்ண பக்தியை வரவழைச்சுக்கணும்னு சொல்றதுதான் இந்த புஸ்தகத்தினுடைய தாத்பரியம். அதை சொல்லிக்கொண்டு நாராயணத்துல ஒரே ஒரு ஸ்லோகம், அக்ரே பஸ்யாமி தேஜோ நிபிடதரகலா யவலீலோபனீயம் பீயூஷா ப்ளாவிதோஹம் ததுதரே திவ்ய கைசோரவேஷம் தாருண்யாரம்பரம்யம் பரமசுகரசாஸ்வாதரோமாஞ்சிதாங்கைः ஆவீதம் நாரதாத்யைः விலசதுபனிஷத் சுந்தரி மண்டலைஷ்சா. ஏதோ கோபிகள் இடையில இருக்கக்கூடியதான பெண்கள்னு நினைக்காதீங்க. உபனிஷத் மண்டலீஷ்சா. உபனிஷத்துகள்லாம் அப்படி வேஷம் போட்டுன்னு அங்க வந்திருக்கான். நாராதிகள்லாம் கோபால் வேஷத்துல வந்துட்டு இருக்காராம். அப்படி இருக்கக்கூடிய இந்த கிருஷ்ண பரபிரம்மம் நம்ம மனசுல எப்பொழுதும் இருக்கணும். நமக்கு பக்தி வளரணும், குருபாதத்துல பக்தி வளரணும். இந்த ஜன்மால மனசு நிறைவாக இருந்து கொண்டு சகல க்ஷேமத்தையும் அடையணும் சொல்லிக்கொண்டு, இவ்வளவு மழை கொஞ்சம் மழை வந்தாலே மெட்ராஸ்ல இருக்கிற மனுஷியால் வீட்டை விட்டு கிளம்ப மாட்டா. ஆனா இவ்வளவு மழை வந்தாலும் நீங்க பக்தியோட கேட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லோருக்கும் அம்பாளுடைய அனுகிரகம் கிருஷ்ண பரமாத்மாவுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னு பிரார்த்தித்துக் கொண்டு இதோட ஹர ஹர நம பார்வதி பதயே.